ஆறு படை வீடுகளில் ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சோலை. ஞானப்படம் உதிர்கின்ற சச்சிதானந்த சோலையாக விளங்குவது பழமுதிர்ச்சோலை. இத்திருக்கோவிலில் முக்காலத்தில் ஒரு வேலின் சிலை வடிவத்தை அமைத்து பக்தர்கள் வழிபட்டு வந்தனர் என்று கூறப்பட்டதால் இங்கே சக்தி ஸ்வரூப வேலாகவே காட்சியளிக்கிறார். ஆறுதலின்றி அநேக பிறப்புகளை எடுத்து அலைகின்ற ஆன்மாக்களாகிய மனிதர்கள் ஆறுபடை வீடுகளையும் சென்று வணங்கி ஆறு தலையுடைய அண்ணலின் தன்னருளை பெற்று ஆறுதலை அடைவதற்காக அமைந்தருளியது சென்னை பட்டினத்தில் பெசன்ட் நகரில் ஆறுபடை முருகன் கோயில். அகமுகத்தினார் ஆறுபடை வீடுகளில் ஆறுமுகனை தரிசிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாக புறக்கண்ணால் அன்பர்கள் கண்டு உயர்வு பெறும் பொருட்டு அவன் ஆறுபடை வீடுகளிலும் எழுந்தருளியிருக்கு என்று கூறி முடிக்கிறார். குகன் என்ற சொல்லுக்கே ஆச்சாரி என்ற பொருள் உண்டு. குக என்ற வார்த்தையில் இருட்டை குறிக்கிறது கு. அந்த இருட்டை போக்கடிப்பது என்ற பொருளுடையது ஆ. தன் தேக காந்தியா புற இருளையும் ஞானோபதேசத்தால் அக இருளையும் போக்கடிப்பவர் குகன். ஆன்ம கோடிகளையும் பரம்பொருளிடத்தில் சேர்ப்பிக்கும் ஆச்சாரியன் இவரே. ஆச்சாரியன் வேதங்கள் கற்று தெளிந்தவராக இருக்க வேண்டும். வேத ஸ்வரூபியாகவே இருக்கிறார் முருகன். குருவுக்கும் முருகனுக்கும், அதாவது ஆச்சாரியனுக்கும் அருமுகனுக்கும் அனைத்து ஒற்றுமைகளும் அமைந்துள்ளன. குருவிடம் தண்டம் உள்ளது, முருகனோ தண்டபான். குரு அரிய ஞானி, ஞானமே உருவானவன் முருகன். சாந்த குணம் உடையவர் குரு, சாந்த குணம் உடையவன் முருகன். கருணை முகம் குருவுக்கு, கருணை தவழும் திருமுகம் கந்தனுக்கு. குருவுக்கு காவி உடை, முருகனுக்கும் அவ்வாறு. தன்னை நாடுபவருக்கு அருளுபவர் குரு, அடியார் துயர் களைபவர் ஆறுமுகம். ருத்ராட்சம் அணிந்தவர் குரு, ருத்ராட்சதாரி முருகன். திருநீறு அணிந்தவர் குரு, வெந்நீரு துலங்கும் நெற்றி வேல் முருகன். அபயம் அளிப்பவர் குரு, அபயம் அளித்து அருள்பாலிப்பவன் அருமுகன். குருபரனே குரு, குருபரன் என திருநாமம் குகனுக்கு. அஞ்ஞானத்தை அகற்றுபவர் குரு, மாயை நீக்க வல்லவர் மால் மருகன். சீடர்களின் ஹிருதய கமலத்தில் வசிப்பவர் குரு, அடியார் உள்ள கோவிலில் இருப்பவன் ஆறுமுகன். ஆடும் பரிவேல் அணிசேவரன், பாடும் பணியே பணியாய் அருள்வார். தேடும் கயமா முகனை செருவி, சாடும் தனி யானை சகோதரன். ஆனை முகத்தானுக்கு அற்புதமான சன்னதி,
ஆணை சகோதரனுக்கு ஆறுபடை வீடு. ஸ்ரீ வல்லப கணபதி. ஞானம் இல்லாமல் வெறும் தேகபல சக்தி இருந்தால் அது எடுபடாது. தேக பலம் இல்லாமல் அறிவு மட்டும் இருந்தால் அதுவும் பலனளிக்கா. ஞானமும் அறிவும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாதபடி அமைதல் வேண்டும். இதனை உலகிற்கு உணர்த்தவே பழம் நீ, நீ பழம், ஞானப்பழம் என்ற மோன நிலையிலே பழனி அம்பதியிலே பழனி தண்டாயுதபாணி சுவாமி எழுந்தருளியுள்ளார். ஆண்டி என்றாலும் அரசன் என்றாலும் அனைத்தும் அவனுக்கு சம்மதம். அதன் காரணமாகத்தான் ஆண்டி கோலத்திலும் எழுந்தருளியுள்ளார், அரச கோலத்திலும் அருள் புரிகின்றார். பழனி மலையினிலே, அந்த பழனி மலையினில் சூரபன்மனுக்கு போர் பயிற்சி அளித்த அசுரன் இடும்பன். இடும்பன் அசுரனாக இருந்தால் தெய்வ பக்தி உள்ளவன், நல்ல எண்ணம் கொண்ட அவனுக்கு சூரபன்மன் தன்னிடம் பெற்ற வல்லமையை அதர்ம வழியில் பிரயோகிப்பதை உணர்ந்தான். சூரபன்மனை விட்டு பிரிந்தான். பொதிகை மலையில் அகத்திய மாமுனிவர் தவத்தில் ஈடுபட்டிருந்தபோது அவருக்கு சீடனாக அமைந்து பணிவிடை செய்து வந்தார். அவனது பக்தியை கண்டார் அகத்தியர். திரு கைலாய மலையைச் சார்ந்த சிவகிரி, சக்திகிரி என்று இரு மலையையும் தனது வழிபாட்டுக்கு கொண்டு வர பணித்தார். இடும்பன் அவர் மனைவி இடும்பியும் திருக்கயிலாயம் சென்றனர். இரண்டு சிகரங்களையும் ஒரு பெரும் பிரம்மதண்டத்தில் இரண்டு புறமும் தொங்கவிட்டு காவடியார் அதனை தோளில் சுமந்து வந்தன். இந்த இரண்டு சிகரம் கந்தவேலுக்கு சொந்தமாக உள்ள கந்தமலையை சார்ந்ததா. கண்ணுற்றான் கந்த கடவுள் இடும்பனுக்கு அருள் புரிய திருவுளம் பூண்டான். திரு விளையாடலை துவக்கினார். அதன் காரணமாக இடும்பனுக்கு வழி தவறி எப்பக்கம் சென்றாலும் திரும்ப திரும்ப புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்ந்தார். நிலை தடுமாறிய இடும்பனுக்கு ஒரு குதிரை வீரனாக குமரன் காட்சியளித்து வழி காட்டுவதாகச் சொல்லி திருவாவினன்குடிக்கு அழைத்து வந்தார். அங்கு வந்ததும் சற்று இளைப்பாரி போகலாம் என்று குமரன் தெரிவித்ததும் இரண்டு சிகரங்களையும் பூமியில் இறக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டு விட்டு சிறிது நேரத்தில் புறப்பட நினைத்து இரு மலைகளையும் தூக்க முயன்றான் இடும்பன். முருகனின் லீலையால் அவைகளை தூக்க இயலவில்லை. இரண்டு மலைகளும் நிலைத்து விட்டன பூமி. அதிர்ச்சியுடன் அந்த மலையின் உச்சியை பார்த்து ஒரு பாலகன் கோவனாண்டியாக சிரித்துக் கொண்டே இருந்தார்.
அவனே தண்டாயுதபாணி. அதை அறியாத இடும்பன் தண்டாயுதபாணியை காக்க முயன்றான். மறுகணமே உயிரிழந்து உணர்விழந்து வீழ்ந்து இடும்பனின் மனைவி இடும்பி கதறி அழுதார். அகத்திய முனிவருக்கு ஞான திருஷ்டியில் நடந்தது தெரிந்தது ஓடி வந்து முருகனை வேண்டினார். அகத்தியரின் வேண்டுகோளை ஏற்று இடும்பனை உயிர் கொடுத்து எழச் செய்ததோடு தமக்கு காவல் தெய்வமாக திகழும் வேற்றினையும் அருளினான் தண்டாயுதபாணி சுவாமி. இடும்பன் சிவகிரி சக்திகிரி சிகரங்களை காவடி போல் எடுத்து வந்தது போல் தன்னை வணங்கும் பக்தர்கள் பால் மலர் போன்றவற்றை காவடியில் வைத்து தோளில் சுமந்து வருபவர்களுக்கு நற்பலன்களையும் கேட்ட வரங்களையும் அளிப்பதாக உறுதி கூறினார். அதன் பிறகுதான் கந்தனுக்கு காவடி எடுப்பது பக்தர்கள் வழக்கமாக கொண்டாடினார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி. ஆறுபடை வீட்டில் 4ஆம் படை வீடாக அமைந்தருளி இருப்பது சுவாமிமன். அருணகிரிநாத பெருமான் முருகனை குரு என்றே போற்றுகிறார். தன் முதல் பாடலான் முத்தைத்தரு பக்தி திருநகை என்ற திருப்புகழில் முத்திக்குரு வித்துக்குருவரன் என ஓதும் என்று துதிக்கின்றார். கந்தர் அனுபூதியில் முருகன் தனிவேல் முனினம் குரு என்றும் சிவசங்கர தேசிகனே சிவஞானோபதேசிகனே என்றெல்லாம் போற்றி வந்தவர் கடைசி பாட்டில் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் இழியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருமுகப் பெருமானின் 6 படை வீடுகள் குன்றுதோராடல் என்பது ஒரு பதிவு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அவ்வாறே தணிகையிலும் எழுந்தருளியுள்ளார். திருத்தணி திருமுருகப் பெரும் ஜீவாத்மா பரமாத்மாவை விட்டு பிரிந்து 5 இந்திரங்களாகிய வேடர்களிடம் அகப்பட்டு கொண்டு வளர்ந்து தன்னை இன்னாரென்றும் தான் எங்கிருந்து வந்தோம் என்றும் எவரை சேர வேண்டும் என்றும் தெரியாமல் வருந்தியது. இந்த ஜீவாத்மாவே வள்ளி செல்வச் சீமாட்டியான் தெய்வ யானையையும் எளிய வேடர் குலத்தில் உதித்த வள்ளியையும் திருமணம் செய்து கொண்டது. பக்குவமடைந்த ஜீவனையும் பக்குவமடையாத ஜீவனையும் இறைவன் சமமாக கருதி அருள் புரிவார் என்பதை
அருமுகப் பெருமானின் ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடு பரங்குன்றம் எனப்படும் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் திருத்தலத்தில் திருவருள் பொழிந்தது திருமுருகாற்றுப்பன். சிவபக்தர் நக்கீர் பரமனை எதிர்த்து வாதம் செய்த பாபம் நீங்கி பரங்குன்றத்தில் தவம் இயற்றினார். அருகிலிருந்த குளத்தில் இலை ஒன்று பாதி மீனாகவும் மீதி பறவையாகவும் இருந்ததைக் கண்டு அதிசயித்தார். அதனால் அவரது தவம் கலைந்தது. அந்த நேரத்தில் பூதம் ஒன்று சிவ வழிபாட்டிலிருந்து தவறிய 999 பேரை சிறைபிடித்திருந்தது. நக்கீரரின் தவம் கலையவும்
அவரையும் சிறைபிடித்தோம். பூதத்திடம் சிக்கியவர்களை காப்பாற்றுவதற்காக திருமுருகாற்றுப்படை பாடினார் நக்கீரர். அருமுகப் பெருமான் அருட்காட்சி அளித்து பூதத்தை சம்ஹாரம் செய்து தனது வேலால் குகையை தகர்த்தார். அனைவரையும் காத்தருளினார். அவரே குகப்பெருமானாக அமைந்தருளினார். அவ்வாறான புகழ்பெற்ற திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடு முருகன் கோயிலிலே அமைந்தருளி தெய்வானையை மணமுடித்த கோலத்தில் திருப்பரங்குன்றம். அத்திருமணத் திருநாள் பங்குனி உத்திர திருநாளில் உன்னத பெருமானின் திருமண நாளை பெருவிழாவாக எடுத்து ஒவ்வொரு ஆண்டும்